ஹலோ கைஸ். இந்த ரோல் நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் மாங்கோட பார்ட் 2 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் பண்ண பார்க்குங்க. லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுவும் இல்லாமல் ஆக்சுவலாக பார்ட் 1க்கு வந்து ரொம்பவுமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரமாக வந்து வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லார்ட் யூகின் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வெல்கம் செரிமனியா. நான் வந்து இப்படி தான் வரணும்னு ஒன்றும் இது இல்லை, பட் பரவாயில்ல விடுங்க, ஏதோ இவங்க குளிர மாதிரி தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெர்மூத் ஆஃப் த லயன் ஹார்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த செஸ்ட் இருக்கு இல்லையா, செஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லயன் ஹார்ட்டோட ஒரு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. லயன் ட்ரஸ்ட்டோட பேட்ச். அது இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேரக்ட் பிளட் லைன்லேருந்து வந்தவங்கன்னு அர்த்தம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வேறு இதுவாக வந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு லார்ட் யூகின் நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களை கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் கூப்பிட்டு போகிறேன், உங்களுக்கு வந்து எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோவோட பர்சனல் அசிஸ்டன்ட் நீனா வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. லார்ட் யூகின் நான் தான் அவங்களோட எல்லா பர்சனல் நீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுவேன். உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு வந்து இந்த பெல்லை வந்து ரிங் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், பரவாயில்லையே எனக்கு வந்து பர்சனலாக மெய்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, பட் நீ பார்க்க ரொம்பவுமே யங்காக இருக்கியே, உனக்கு எவ்வளோ வயசு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் வந்து 16 வயசு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு நான் இப்போ தான் என்னோடய ட்ரைனிங் பீரியட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஓஹோ சரி சரி எல்லா சர்வன்ஸுமே அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் தான் கொடுக்குறாங்க, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து யார் யார் வராங்கன்னு மட்டும் எனக்கு கரெக்டாக வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிரவுண்டுக்கு எனக்கு கூப்பிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேரை காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா, அவன் பேர் என்ன யூகினா, சரி சரி நம்மளோட ஏஜை சேர்ந்தவன் தானே, ஏதோ பெருசாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்கானுமே, டேரக்ட் பிளட் லைன்லேயும் இல்லை, அதுவும் இல்லாமல் உடன் ஸ்வாடச்சு தான் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, சரிவா அவனை போய் வெறுப்பேற்றிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்றாங்க. அப்போ வந்து அவன் வேணா போய் அவனுக்கு வார்னிங் வேணால் கொடுக்கலாம், பட் திட்டலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாசியல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அந்த பொண்ணோட பேர் வந்து சிஎல். அந்த பையனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அசியான். இதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரோட பேர். அந்த பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்துட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக அவன் இருக்க இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி என்னதுன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு எபிலிட்டின்னு சொல்ல முடியாது, அவன் ட்ரைனிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஒரு விஷயம். ஹெவி கிளாத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டு அவன் வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நீனா வந்து சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க. லார்ட் யூகின் நீங்கள் இந்தளவு ஃபைட் பண்ணுவீங்களான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. ஏன்னா அதுவும் இல்லாமல் அவன் வந்து யோசிக்கிறான், இந்த பிளட் ஆஃப் த வெர்மவுத் வந்து எந்தளவு கேப்பபுளாக இருக்குது, அதாவது என்னோட இமேஜினேஷனுமே தாண்டி அது வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, வெர்மவுத்தோட பிளட் லைனே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறான். அப்போ தான் வந்துட்டு நம்ம சியான் வந்து வந்துடுறான். வந்துட்டு டேய் நான் வந்து அவனுக்கு தெரிலையா அப்படின்ற மாதிரி அங்கே வந்து கத்துறான். ஏன்னா வந்துட்டு ஒரு டேரக்ட் பிளட் லைன்லேருந்து வந்தவன் இல்லையா. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீனா வந்துட்டு, லார்ட் மேடம் இந்த சியால் என்னை வந்து மன்னிச்சிருங்க, நீங்கள் இங்கே வரதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உனக்கு என்ன கண்ணா தெரியல, நான் ப்ராக்டிஸ் தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த சியான் பற்றி சொல்கிறான் நம்ம ஹீரோ. அதை பார்த்துட்டு அவன் வந்து பயங்கரமாக கோவப்பட்டுறான். என்னை எவ்வளோ தைரியம் தான் நீ என் முன்னாடி இப்படி பேசுவேன், சீக்கிரமாக என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், என்னடா கொஞ்சம் கூட சின்சியாரிட்டியோட பேச மாட்டேன், கொஞ்சம் ரொம்பவே பணிவோட பேசணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கேட்குறான். அதை கேட்டு என்னது நம்ம ஃப்ரெண்ட்ஸா, நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என் முன்னாடி இப்படி நின்று பேசுவேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கத்துறான். லயன் ஹார்ட் பேர் வச்சுருந்தா நீ வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து வந்துட மாட்டேன், எங்களுக்கு ஈக்குவலாக நீ வந்து வரமாட்டேன், அதுவும் இல்லாமல் உன்னோட கேரேஜ் பாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு சியான் வந்து சொல்கிறான், போய் நீ உன்னோட கேரேஜை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ தான் வந்துட்டு நீனா நீ என்னோடய பர்சனல் ரிசர்வ் வந்தானே, சீக்கிரமாக போயிட்டு அந்த கேரேஜ் வந்து க்ளீன் பண்ணுன்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம சியான் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நான் சொன்னதை தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். நீ வந்து என்னோடய ஆர்டர்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறியா, நீ வேணா என் கூட ஒரு ஃபைட் வரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றான். நம்ம ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா அவன் கூட ஒரு டூவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறான். ஆக்சுவலாக அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு மொத்தத்தையும் அந்த ட்ரெஸ்லாம் மேலே போட்டுக்கிறதெல்லாம் கைட்டி வச்சுட்டு போகிறான். அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் பயந்துடுறான் ஆப்போனன்ட் சியான் வந்து. ஏன்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் லுக்குக்காக தான் போட்டிருக்கான்னு பார்த்தா உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கான். அதுவும் இல்லாமல் அவன் வயசில் வந்துட்டு இந்த ஸ்பியர்லாம் வந்து ரொம்பவே வெயிட்டாக இருக்கும், அதை வந்துட்டு லைட் வெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹேண்டில் பண்ணுறான். நீ என்ன பயன்ட்டியா சீக்கிரமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்றான். அப்போ தான் வந்துட்டு பின்னாடி இந்த சிஎல்ன்ற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கா. ஆனால் சியானுக்கு வந்து உள்ள பயம் இருக்குது. ஏன்னா அவள் வந்து நின்று பார்க்கறத மட்டும் தான் செய்வா, கடைசி வரைக்கும் அடி வாங்குறது நம்மளாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பார்த்துட்ருப்பான்.
அப்போ தான் இந்த சியான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இல்லாமல் உனக்கு கொஞ்சம் கூட இதுவே இது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டுறான். ஏன்னா அவன் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து உனக்கு ஹானர் கூடயா கிடைக்கல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்க்கு ரெடி ஆகி போயிடறான். ஸோ ஸ்டார்டிங் ஜஸ்ட் ஒன் ஷாட் தான் முடிஞ்சிச்சு அவங்க கதை. ஸோ தூரமாக வந்து பார்த்திங்கன்னா போய் விழுந்துடுறான். லிட்டரலாக இந்த விஷயத்த அவனை எதிர்பார்த்துருக்க மாட்டான். ஸோ அந்த அடிக்கே வந்து பார்த்திங்கன்னா அவன் தாங்காமல் பார்த்திங்கன்னா அது ரொம்பவுமே தூரமாக போய் விழுந்துடுறான். அப்போ தான் வந்துட்டு அந்த சிஎல் இருக்கா இல்லையா, ஸோ பிரதர் உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஓடி போய் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. டேய் நீ எவ்வளோ கேவலமாக தோற்ற தெரியுமா, பட் ஆனால் நீ வந்துட்டு ஏதோ ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக ஏமாத்துற ஃபைட்டில் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து சொல்கிறாங்க. நான் என்ன ஏமாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நீ மானா யூஸ் பண்ணுறதானே, உண்மையை சொல்லு, உன்னோட மானை ட்ரெயின் பண்ணி தான் நீ இவ்வளோ ஃபைட் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இல்லை நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பிரான்ச் லைன்லேருந்து வந்தவங்க, ஸோ நாங்களாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளட் சக்சஷன் ரிச்சுவல் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்களால் மானை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அட்டாக்லாம் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் இது ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ஈவன் என்னோடய பிரதர்னாலே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து காட் பண்ணி பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான் அந்த பொண்ணை பார்த்து, பரவாயில்ல உன் கண்ணு வந்து டெக்கரேஷனுக்காகலாம் இல்லை போல், உண்மையாகவே நீ கவனிக்கிற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லுது, பார்த்து பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் ஏன் வந்து உன் தம்பி தோத்தான் அப்படின்றது. ஸோ அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, ஜஸ்ட்டாக வந்துட்டு அந்த ஃபைட்டோட இது இருக்கு இல்லையா, ஸோ அந்த அட்டாக் வந்து லைட்டாக வாங்கணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் கொஞ்சம் பின்னாடி போயிருப்பான். பட் அந்த அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அவன் எதிர்பார்த்ததோடமே ஸ்பியருன்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக அவனோட ஸ்டொமக் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா போய் அடிச்சிருச்சு. பட் நான் வந்து கன்சிடர் பண்ணி பார்த்தேன்னா அவனோட க்ரோத்தில் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் வந்துட்டு சியான் வந்து பார்த்திங்கன்னா வாமிட் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி வந்துச்சு வயிற்றுல. அப்போ தான் வந்துட்டு டேய் நீ தானே மரியாதை எல்லாம் பேசினேன், அதுவும் இல்லாமல் அதே மாதிரி டூவலில் தோத்துட்டியா, அந்த மரியாதையோடய நீ போ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ தான் வந்துட்டு சாரி என்னை வந்து மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அதுவும் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து நான் டேரக்ட் லைனில் இருக்கவங்கள வேறு நான் சீண்டி பார்த்துட்டேன், அவனுக்கு என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் யங் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வரார். யாருன்னு பார்த்திங்கன்னா அவர்கிட்டயுமே பேட்ச் இல்லை, ஸோ அவர் வந்து டேரக்ட் லைன்லேருந்து வரல. ஸோ ஹேசர் அவன் வந்து என்னை அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சியான் வந்து அழுதுட்டுருக்கான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து சொல்கிறான், நான் தான் வந்துட்டு அவனை பேட்டில் கூப்பிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அவன்கிட்ட தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து சொல்கிறான், நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இந்த மாதிரி அவன் தான் வந்துட்டு எங்கள் அப்பாவை பற்றியும் என்னை பற்றியும் தப்பாக பேசினான், அதனால தான் நான் வந்து ஃபைட்டுக்கு போனேன், அதுவும் இல்லாமல் அவன் வந்துட்டு ஹானர் பற்றிலாம் பேசுகிறான், அதனால நான் வந்து ஃபைட்டுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் பேசுகிறதுமே நியாயம் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹேசர் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வேலிடான ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் தான் வந்து ஹேசர், ஸோ மாஸ்டர் சியானோட பர்சனல் அசிஸ்டன்ட்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா பாய் சொல்லி அமுச்சு வைக்கிறான். ஸோ அந்த சிஎல் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுமே வந்துட்டு அப்புறமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வச்சு வெளுத்து கட்டிகிட்டு இருக்கான் சாப்பாடெல்லாம். நீ வந்து அதை பார்த்தியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான். அப்போ தான் நீனா வந்து சொல்கிறாங்க, மாஸ்டர் பார்த்தேன், ஸோ டெக்கன் ஹான்சன் அதுக்கப்புறமா ஜூல்ஸ், ஸோ இவங்களாம் வந்து நாளைக்கு மதியானமாக வராங்க. ஸோ அதுக்கப்புறமா யங் மாஸ்டர் கார்கேஸ் அப்புறம் டெசிரா வந்துட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு வரதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க வார்ஸ்கேட்ஸ்லேருந்து அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் உன்னோட டெசண்டண்ட்டாக இருப்பேன்னு எதிர்பார்க்கல, பட் எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது வார்மவுத் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் இது ஒரு டேம் ரீஇன்கார்னேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில இடத்துல புரியாமல் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக போக போக ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா புரிய ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் நான் ஒரு சின்ன டீட்டெயில் கூட விடாமல் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.